பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவானவர் உங்களையும் இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே நல்லா தாங்க இருப்பீங்க. தேவன் நமக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை எப்படி தராருன்னு நீங்கள் எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற நம்ம உடம்பை பற்றி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்குறது ரொம்ப அவசியமாக இருக்குது. த ரீஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ், செல்களின் மீள் உருவாக்கம்னு தமிழில் சொல்லுவோம். உங்கள் உடம்பு தொடர்ந்து தன்னை புதுப்பிச்சு கொண்டே இருக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலில் மில்லியன் கணக்கான செல்கள் இறந்து போதுங்க. அதுக்கு பதிலாக புதிய செல்களால் அவைகள் மாற்றப்படுது. உதாரணமாக ஒவ்வொரு 27 நாட்களுக்கும் உங்கள் தோல் தன்னை முழுமையாக புதுப்பிச்சுக்குது. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்த தோலை போல் இப்போ உங்கள் கிட்ட இருக்கிற தோல் இருக்காது. உங்கள் உடலுக்குள்ளும் உங்கள் கல்லீரல் செல்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு 300லேருந்து 500 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மீள் உருவாக்கம் செய்யப்படுது. உங்கள் எலும்புகள் கூட சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களை புதுப்பிச்சுக்குதுங்க. இந்த செயல்முறை நம்மளை உயிரோடனும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்க உதவுது. இந்த அழகான வடிவமைப்பு தான் தேவன் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வாறு புதுப்பிக்கிறாருன்றதை பிரதிபலித்து காட்டுது. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம பார்க்குறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு வசனம் சொல்லுது. உங்கள் உடம்பு இறந்த செல்களை அகற்றி அவற்றை புதியவற்றால் மாற்றுறது இல்லையா? அதே மாதிரி தான் தேவன் உங்கள் வாழ்க்கையின் பழைய உடைந்த பகுதிகளை, அதாவது உங்கள் பாவங்கள், உங்கள் குற்றங்கள், உங்கள் அவமானங்களை எல்லாம் நீக்கி உங்களை புதியவராக்குறாரு. அவர் தனது ஆவியின் மூலம் உங்கள் இருதயத்தையும் மனதையும் புதிதாக்குறாருங்க. செல்களின் மீள் உருவாக்கம் நம்மை உடல் ரீதியாக உயிரோடன் வச்சிருக்கிறது மாதிரி தேவனுடைய புதுப்பித்தல் நம் நம்பிக்கையையும் உயிரோட வச்சிருக்குங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை புதுப்பிக்க நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கவே. உங்கள் வாழ்க்கையை மாற்ற தேவன் தயாராக இருக்கிறாருங்க. அதனால் இன்றைக்கே மனம் திரும்புங்க. தேவனிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இந்த முறிவை அவருடைய அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி இது எல்லாமே மாற்றிருங்க. அவருடைய புதுப்பித்தல் நோக்கமும் நம்பிக்கையும் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பலனை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.